அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல் புத்தகத்துல இருக்கிற 2வது யூனிட்ல இருக்கிற முக்கியமான ஆண்டுகள், முக்கியமான அரசியலமைப்பு விதிகள், முக்கியமான சட்டங்கள், முக்கியமான சட்ட திருத்தங்கள், அப்புறம் முக்கியமான மேற்கோள்கள். இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான தகவல்களை மட்டும்தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரிவிஷனுக்காக தான். ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி முழுக்க முழுக்க ரிவிஷனுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வந்து பெரிய அளவில் எக்ஸ்ப்ளனேஷன் எதுவும் இருக்காது. சரிங்களா? சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வந்து 3 வாட்டி நடக்கும். சரிங்களா? நாடாளுமன்றம் 3 முறை கூடும். அந்த 3 கூட்டத்தொடருடைய பேர் என்ன, அது எந்தெந்த காலத்தில் நடக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கூட்டத்தொடர்னு ஒன்று பிப்ரவரி டு மே இந்த காலகட்டத்தில் நடக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி டு மே. அடுத்து மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை டு ஆகஸ்ட் இந்த காலகட்டத்தில் நடக்கும். மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை டு ஆகஸ்ட். அடுத்து குளிர்கால கூட்டத்தொடர் பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் இந்த காலகட்டத்தில் நடக்கும். சரிங்களா? இது வந்து ஜென்ரலாக உள்ளது. ஜென்ரலாக வருஷத்துக்கு பார்லிமெண்ட் மூணு முறை வந்து கூடணும் அப்படிங்கிறது ஜென்ரலாக உள்ளது. ஆனால் இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, மினிமம் வருஷத்துக்கு 2 டைம் ஆகுது பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கணும். சரிங்களா? 3 வாட்டி நடக்கணுங்கிறது ஜென்ரலாக உள்ளது. பட் கண்டிஷன் என்னென்னா குறைஞ்சபட்சம் 2 டைம் ஆகுது நடக்கணும் அப்படிங்கிறது கண்டிஷன். அடுத்து வந்து இந்த பாராளுமன்றத்துடைய ஒரு அங்கமான லோக்சபாவை பற்றி சில முக்கியமான தகவல்கள் நம்ம பார்த்துடலாம். லோக்சபா வந்து தமிழில் மக்களவை அப்படின்னு சொல்லுவோம். இந்திய அரசியலமைப்பு விதி 81 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களவையில் அதிகபட்சமாக 552 பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இந்த ஆர்டிக்கலை பார்த்து வச்சுக்கோங்க. இது ஸ்கூல் புக்கில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரைட்டா? நானாக தான் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் புக்கில் இது இருக்காது. இந்திய அரசியலமைப்பின் விதி 81 படி மக்களவையில் அதிகபட்சமாக 552 பேர் இருக்கலாம். இந்த 552 பேரில் 530 பேர் வந்து மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படலாம். 20 பேர் வந்து யூனியன் பிரதேசங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படலாம். அதே மாதிரியே ஒரு 2 ஆங்கிலோ இந்திய சமூகத்தை சேர்ந்தவங்களை குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணலாம் அப்படின்னு ஆர்டிகல் 81 சொல்லியிருப்பாங்க. ஆனால் நாம் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம், 2020க்கு முன்னாடி வரைக்கும் நாம் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா 545 பேர் தான் எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? அது என்ன 2020க்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சேஞ்ச் நடந்தது. சரிங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். 2020க்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா 545 பேரை வந்து எடுத்துக்கிட்டோம். அந்த 545 பேரில் 530 பேர் வந்து மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 13 பேர் யூனியன் பிரதேசங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 2 ஆங்கிலோ இந்திய சமூகத்தினரை குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் பண்ணுவார். இதுதான் 2020க்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது. இப்போ 2020 என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 104வது அரசியலமைப்பு திருத்த சட்டம்னு ஒன்று நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டப்படி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த 2 ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்கள்னு பார்த்தோம் இல்லையா, அதை வந்து தூக்கிடுவாங்க. சரிங்களா? அது வந்து இனிமேல் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்களுங்கிற இந்த கான்செப்டை வந்து தூக்கிடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் இது போயிடும். ரைட்டுங்களா? அப்போ இப்போ வந்து மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 543 பேர் தான் இருக்காங்க. அதே மாதிரியே இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மேக்சிமம் ஸ்ட்ரென்த் வந்து இப்போ 550 மாறிடுச்சு. சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 104வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் இந்த 2 சீட்டை தூக்குனுச்சு. ஆனால் SC/ST ரிசர்வேஷனை வந்து இன்னும் 10 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. சரிங்களா? SC/STக்கு பார்லிமெண்ட்டில் ரிசர்வேஷன் உண்டு. அதை வந்து இன்னும் 10 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ரைட்டுங்களா? இது நம்ம பார்த்தது தான். இந்த 2 பேரை தூக்குனதுனால இப்போ வந்து அதிகபட்ச உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 550. அதாவது அதிகபட்சமாக 550 பேர் இருக்கலாம். ஆனால் நாம் எவ்வளோ பேர் இப்போ வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 543 பேர் தான் வச்சுருக்கோம். அடுத்து வந்து கோரம்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். இந்த கோரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கணும்னா அதிகபட்சம் எத்தனை பேர் இருக்கணும், அதிகபட்சம் எத்தனை பேர் இருந்தால் அந்த கூட்டத்தை நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் கோரம். தமிழில் வந்து குறைந்தபட்ச உறுப்பினர் வருகை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நாட்டில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/10 இருக்கணும். சரிங்களா? இப்போ 543 உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா இதில் மினிமம் 54 பேராவது இருக்கணும். அப்படி இருந்தால் தான் லோக்சபா கூட்டத்தொடரை நடத்தலாம். சரிங்களா? அதேமாதிரி ராஜ்யசபாவில் ஒரு 250 பேர் இருக்காங்கன்னா மினிமம் 25 பேராவது இருந்தால் தான்
கூட்டத்தொடரை நடத்தலாம். ஸோ இதை தான் வந்து குவாரம், அதாவது குறைந்தபட்ச உறுப்பினர் வருகை அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அப்போது ஒரு பார்லிமெண்ட் கூட்டத்தொடர், அதாவது லோக்சபா கூட்டத்தொடரோ இல்லை ராஜ்யசபா கூட்டத்தொடரோ நடக்கணும்னா 10ல் 1 பங்கு உறுப்பினர்கள் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அடுத்து பாருங்கள், இல்லை மெஜாரிட்டின்னு ஒரு கான்செப்ட் வரும். நம்ம இந்த எலெக்ஷன் டைம்லலாம் பார்த்துருப்போம். இந்த கட்சிக்கு தான் மெஜாரிட்டி இருக்குது, இவங்க தான் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்லாம் பார்த்துருப்போம். ஸோ மெஜாரிட்டினா ஒன்றும் இல்லை, மொத்தம் எத்தனை உறுப்பினர்களோ அதில் பாதியை விட ஒன்று அதிகமாக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ரவுண்டாக எடுத்துப்போம். ஸோ இப்போது 500 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். 500 பேர் இருந்தால் 500ல் பாதி பார்த்தீங்கன்னா 250. ஸோ இது கூட ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். ஸோ அப்போ 500 சீட்டு மொத்தமாக இருக்குன்னா 251 சீட்டு எந்த கட்சி ஜெயிக்குதோ அவங்க தான் வந்து ஆட்சியை பிடிப்பாங்க. இதை தான் வந்து மெஜாரிட்டின்னு சொல்கிறது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இது ஒரு லோக்சபா எம்பி சீட்டு, ஒரு லோக்சபா எம்பி தொகுதிங்கிறது 6 மாநில சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம சிம்பிளாக என்ன சொல்லலாம்னா, ஒரு லோக்சபா எம்பி வந்து 6 மாநில எம்எல்ஏக்களுக்கு சமமானவர் அப்படிங்கிற மாதிரி இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு லோக்சபா தொகுதிங்கிறது 6 மாநில சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. ஸோ அடுத்து இந்த லோக்சபா உறுப்பினர்களுடைய பதவிக்காலம், இல்லை லோக்சபாவுடைய பதவிக்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம சொல்கிறது 5 வருஷம். ஆனால் இடையில மெஜாரிட்டி இல்லைன்னா எப்போ வேணாலும் அவங்க பதவியை விட்டு விலகிற சுச்சுவேஷன் வரும். ஓகேவா? அப்போ நம்ம சிம்பிளாக என்ன சொல்லலாம்னா, மெஜாரிட்டி இருக்கிற வரைக்கும் தான் பதவியில் இருக்கலாம். மெஜாரிட்டி இல்லைனா வந்து அவங்களால பதவியை கண்டினியூ பண்ண முடியாது. சப்போஸ் மெஜாரிட்டி இருந்தால் கூட 5 வருஷம் தான் அதிகபட்சமாக இருக்கலாம். சரிங்களா? எங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குது, அதனால் நாங்கள் 10 வருஷம் ஆட்சியில் இருப்போம் அப்படிலாம் சொல்ல முடியாது. 5 வருஷம் முடிஞ்சு திரும்ப எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி திரும்ப ஜெயிச்சு மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணி வேணால் திரும்பவும் வந்து அவங்க ஆட்சிக்கு வரலாம். ஸோ அதுக்கப்புறம் லோக்சபா எம்பி ஆகணும்னா அவங்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்திய குடிமகனாக இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு 25 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசு பதவிகளில் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுவே இப்போ வந்து எம்பி ஆகணும்னா 25 வயசு. குடியரசுத் தலைவர் ஆகிறதுக்கான குறைந்தபட்ச வயது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 வயசு. துணை குடியரசுத் தலைவருக்கும் 35 வயசு. ராஜ்யசபா எம்பி ஆகணும்னா 30 வயசு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லோக்சபாவை பொறுத்த வரைக்கும், அந்த லோக்சபா தமிழில் மக்களவை, மக்களவையை பொறுத்த வரைக்கும் மக்களவையை தலைமையேற்று நடத்துகிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், தமிழில் சபாநாயகர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சபாநாயகர் தான் பார்த்தீங்கன்னா மக்களவையை தலைமையேற்று நடத்துவாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? பாராளுமன்ற தலைமைச் செயலகம்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? பாராளுமன்ற செயலகம், பாராளுமன்ற தலைமைச் செயலகம்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த பாராளுமன்ற செயலகத்துடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட், அதாவது நிர்வாக தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்சபாவுடைய சபாநாயகர். ஸோ இது வந்து கொஷினாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாராளுமன்ற செயலகத்தின் நிர்வாக தலைவர் மக்களவை சபாநாயகர். பாராளுமன்ற செயலகத்தின் நிர்வாக தலைவராக செயல்படுபவர் மக்களவை சபாநாயகர். அதே மாதிரியே சபாநாயகருக்கு இருக்கிற இன்னொரு முக்கியமான அதிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது கொஞ்சம் ஒழுங்கீனமாக நடந்துக்கிட்டாங்கன்னா, அதாவது அவங்க வந்து லோக்சபாவுக்குன்னு சில நடைமுறைகள் விதிமுறைகள்லாம் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணாமல் அதை மீறி நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்கள வந்து அந்த லோக்சபா மக்களவையை விட்டு வெளியேற்றும் அதிகாரம் வந்து மக்களவை சபாநாயகருக்கு தான் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 2017ன்னு நினைக்கிறேன், ஸ்டாலின் சாரை வந்து வெளில தூக்கிட்டு வருவாங்க. குண்டு கட்டாக தூக்கிட்டு வருவாங்க, பார்த்துருப்பீங்க. ஏன்னா அவர் வந்து இந்த அவையின் மாண்புகளுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கல, ஒழுங்கினமாக நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரை வந்து வெளில தூக்கிட்டு வருவாங்க. வெளில வந்து கூட அந்த சட்டை கிழிஞ்சிருக்கிறதெல்லாம் காட்டிக்கிட்டே வருவாங்க. ஸோ அந்த நியூஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பவர் யாருக்கு இருக்குது, இந்த மாதிரி ஒழுங்கினமாக நடந்துக்கிறவங்கள வெளில அனுப்புகிற பவர் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகருக்கு தான் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ லோக்சபாவில் ஒரு பில்லு கொண்டு வராங்க. அந்த பில் அடுத்து ராஜ்யசபாவுக்கு போகும். அதாவது லோக்சபாவில் ஒரு மசோதா கொண்டு வராங்க. ஸோ இங்கிலீஷ் அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு மன்னிச்சுக்குவாங்க, எனக்கு அப்படியே பழக்கமாயிடுச்சு அது படித்து. ஸோ லோக்சபாவில் ஒரு மசோதா கொண்டு வராங்க. அந்த மசோதா அடுத்து ராஜ்யசபாவுக்கு போகும்போது அது சாதாரண மசோதாவாக இருந்தால் அதில் வந்து ராஜ்யசபாவும் திருத்தங்கள் பண்ணலாம். சரிங்களா? இவங்க கொண்டு வந்ததில் அவங்க திருத்தங்கள் பண்ணலாம். அந்த திருத்தங்களை திரும்பி அது லோக்சபாவுக்கு வரும்போது அப்ரூவ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர் தான். அப்ரூவ் பண்ணுறாதுங்கிறத விட அதுக்கு பர்மிஷன் கொடுக்குறது, இந்த அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
பர்மிஷன் கொடுக்கறது வந்து சபாநாயகர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மசோதா பண மசோதாவா இல்லை சாதாரண மசோதாவா அப்படின்னு முடிவெடுக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபாநாயகருக்கு தான் இருக்குது. ஒரு மசோதா பண மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவான்னு முடிவெடுக்கிற அதிகாரம் சபாநாயகருக்கு தான் இருக்குது. அதே மாதிரியே நம்ம இந்த கூட்டம்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே பார்த்தோம். இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்குறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்சபா சபாநாயகர் தான். சரிங்களா? கூட்டங்கிறது லோக்சபா ராஜ்யசபா இந்த ரெண்டும் சேர்ந்து நடக்கிறது. அப்படி இருந்தாலுமே அதுக்கு தலைமை தாங்குறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்சபா சபாநாயகர் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து எதிர்க்கட்சி தலைவருக்கு அங்கீகாரம் கொடுக்கறதும் சபாநாயகர் தான். சரிங்களா? எதிர்க்கட்சி தலைவருக்கு அவருக்கான அந்த அங்கீகாரத்தை கொடுக்கறதும் சபாநாயகர் தான். அதுக்கப்புறம் இது பாருங்க, 52வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1985 கொண்டு வந்திருப்பாங்க. இந்த திருத்த சட்டம் என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எம்பி, ஓகேவா, ஒரு எம்பி வந்து ஒரு கட்சி சார்பாக நின்று ஜெயிக்கிறாங்க. அப்படி ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்க வேற ஒரு கட்சிக்கு போனாங்கன்னா அவங்களுடைய எம்பி பதவி பறிக்கப்படும். ஸோ அந்த பதவியை பறிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபாநாயகருக்கு தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சபாநாயகர் வந்து ஜென்ரலாக வந்து ஓட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? இப்போ லோக்சபாவில் ஏதாவது ஒரு வாக்கெடுப்பு நடந்ததுன்னா சபாநாயகர் வந்து ஓட்டு போட மாட்டாங்க. சப்போஸ் வாக்குகள் சமமாக இருந்தால், அதாவது ஒரு விஷயத்தை ஆதரிக்கிறவங்க எதிர்க்கிறவங்க இவங்க 2 பேருமே சமமாக இருந்தால் ஒரு முடிவுக்கு வரணுங்கிறதுக்காக அப்போ மட்டும் என்ன பண்ணுவார்னா சபாநாயகர் ஓட்டு போடுவார். ஸோ அதுக்கு பேர் வந்து முடிவு செய் வாக்கு அப்படின்னு தமிழில் சொல்லுவோம், இங்கிலீஷில் கேஸ்டிங் ஓட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராஜ்யசபா. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், லோக்சபாவில் வந்து அதிகபட்சமாக 552 பேர் இருக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு இருந்ததுன்னு பார்த்தோம். இப்போ ராஜ்யசபாவில் அதே மாதிரியே அதிகபட்சமாக எத்தனை பேர் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 பேர் இருக்கலாம். சரிங்களா? ராஜ்யசபாவில் அதிகபட்சமாக இடம்பெறக்கூடிய உறுப்பினர்கள் எண்ணிக்கை 250. அதில் 238 பேர் வந்து எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. சரிங்களா? மறைமுக தேர்தல் தான் நடக்கும். ஸோ அது என்னன்னு பின்னாடி பார்க்கலாம். 250 பேரில் 238 பேர் வந்து மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 12 பேரை வந்து குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவார். சரிங்களா? ஸோ இது வந்து மேக்சிமம் இவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு அரசியலமைப்பில் சொல்லியிருக்காங்க. ஆனால் நாம் இப்போ எவ்வளோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 245 தான் இப்போதைக்கு வச்சுருக்கோம். ஸோ இப்போதைக்கு ராஜ்யசபாவில் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 245. இதில் 233 பேர் வந்து மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 12 பேர் வந்து குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுவார்கள். ஸோ அதுக்கப்புறம் இந்த ராஜ்யசபா உருவாக்கப்பட்ட நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஏப்ரல் 1952. ராஜ்யசபா உருவாக்கப்பட்ட நாள் 3 ஏப்ரல் 1952. ஸோ இப்போ தான் பார்த்தோம், ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் 233 பேர் வந்து மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அது போக 12 பேரை குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம். இதில் இந்த 233 பேரை வந்து யார் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கிற எம்எல்ஏக்கள். சரிங்களா? ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கிற இந்த மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இந்த 233 பேருக்கு வந்து ஓட் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க. இது போக 12 பேரை வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் பண்ணுவார். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவில் எம்பி ஆகணும்னா அவருக்கு எத்தனை வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 30 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஒருத்தர் ராஜ்யசபா எம்பி ஆகணும்னா அவருக்கு 30 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதே மாதிரி ராஜ்யசபா உறுப்பினர்கள், ராஜ்யசபா எம்பிக்களுடைய பதவி காலம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வருஷம். ராஜ்யசபா எம்பிக்களின் பதவி காலம் 6 வருஷம். ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுவார்கள். ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுவார்கள். ஸோ அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், லோக்சபா அதாவது மக்களவையை பொறுத்த வரைக்கும் மக்களவை தலைமையேற்று நடத்துபவர் சபாநாயகர் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரியே மாநிலங்களை தலைமையேற்று நடத்துபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர். இதை பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 64. சரிங்களா? ஸோ அப்போது மாநிலங்களவையின் தலைவர், ஓகேவா, சிம்பிளாக சொல்லணும்னா மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுபவர் துணை குடியரசுத் தலைவர். இதை பற்றி சொல்கிறது இந்திய அரசியலமைப்பு விதி 64. ஸோ இந்திய அரசியலமைப்பு விதி 64 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் த எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா. அதாவது துணை குடியரசுத் தலைவர் வந்து
ராஜ்யசபாவுடைய பதவி வழி தலைவராக செயல்படுவார் அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு விதி 64 சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கப்படணும், ஒவ்வொரு மாநிலத்திலையும் எத்தனை சீட்டு அப்படிங்கிறத வந்து அந்தந்த மாநில மக்கள் தொகையை பொறுத்து வேறுபடும். உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை ரொம்ப அதிகம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா சீட் வந்து மொத்தம் 31 இருக்கும். சிக்கிமில் பார்த்தா மக்கள் தொகை ரொம்ப கம்மி. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சீட்டு தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை ராஜ்யசபா சீட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 சீட் இருக்குது. சரிங்களா? இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ராஜ்யசபாவுக்கு எத்தனை உறுப்பினர்கள் போகிறாங்க? 18 உறுப்பினர்கள் போகிறாங்க. ஸோ அடுத்தது, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்திய அரசியலமைப்புடைய 4வது அட்டவணையில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் ராஜ்யசபாவுக்கு எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிங்கிறத பற்றி இந்திய அரசியலமைப்புடைய 4வது அட்டவணையில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மக்களவையுடைய பதவி காலம் 5 வருஷம் அப்படின்னு பார்த்தோம். அப்படி இல்லைன்னா நான் மெஜாரிட்டி இருக்கிற வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ மாநிலங்களவையை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களவை வந்து ஒரு நிரந்தரமான அவை. அது வந்து கலைக்க முடியாது. சரிங்களா? மாநிலங்களவை வந்து நிரந்தரமான அவை. ஸோ அதுக்குன்னு குறிப்பிட்ட பதவி காலம்லாம் கிடையாது. அந்த மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு தான் வந்து பதவி காலம் இருக்குது. 6 வருஷம்னு பார்த்தோம் இல்லையா? அது மாநிலங்களவையுடைய உறுப்பினர்களுக்கு தான். மற்றபடி மாநிலங்களவைங்கிறது ஒரு பர்மனண்டான அமைப்பு. சரிங்களா? ஒரு நிரந்தரமான அவை இது. ஸோ அதுக்கப்புறம் பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க ராஜ்யசபா எம்பி ஆகணும்னா அவங்க எந்த மாநிலம் சார்பாக நிற்கிறாங்களோ அந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களா இருக்கணும் அப்படின்னு ஒரு விதி இருந்தது. சரிங்களா? இப்போ தமிழ்நாடு சார்பாக ஒருத்தவங்க வந்து ராஜ்யசபா எம்பி ஆகணும்னா அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ இதை சொன்னது எந்த சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951. ஸோ மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 படி ஒருத்தவங்க வந்து ஒரு மாநிலம் சார்பாக ராஜ்யசபா உறுப்பினர் ஆகணும்னா அவங்க அந்த மாநிலத்தை சார்ந்தவங்களா இருக்கணும், அங்கே வசிக்கிறவங்களா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வராங்க. எப்போனா 2003. ஸோ மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துடைய பிரிவு 3ல் 2003 ஒரு திருத்தம் கொண்டு வராங்க. ஸோ அந்த திருத்தம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறவங்க இந்தியாவில் ஏதாவது ஒரு இடத்துல வசிக்கிறவங்களா இருந்தால் போதும், இந்திய குடிமகனாக இருந்தால் போதும், அவங்க எந்த மாநிலம் சார்பாக வேணாலும் உறுப்பினராக வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குன்னு சில சலுகைகள்லாம் இருக்குது. சரிங்களா? இப்போ ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காருன்னா அவரை வந்து இந்த கூட்டத்தொடர் நடக்கும் இல்லையா, அந்த கூட்டத்தொடர் நடக்கும்போதோ இல்லை கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு 40 நாளைக்கு முன்னாடியோ இல்லை கூட்டத்தொடர் முடிஞ்சு 40 நாளைக்கு அப்புறமோ சிவில் கேசஸில் அரெஸ்ட் பண்ண முடியாது. சரிங்களா? ஒரு லோக்சபா எம்பியோ ராஜ்யசபா எம்பியோ அவங்கள வந்து சிவில் கேசஸ், ஓகேவா, உரிமையல் வழக்கு தான், குற்றவியல் வழக்கு கிடையாது, கிரிமினல் கேஸ் இல்லை, சிவில் கேசஸில் அரெஸ்ட் பண்ண முடியாது. எப்போல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னா இந்த கூட்டத்தொடர் நடக்கும்போது அரெஸ்ட் பண்ண முடியாது. அதே மாதிரியே கூட்டத்தொடர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 40 நாளைக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ண முடியாது. கூட்டத்தொடர் முடிஞ்சு 40 நாளைக்கு அப்புறமும் அரெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இது அவங்களுக்கு இருக்கிற ஒரு சிறப்பு சலுகை. ஸோ அடுத்து வந்து அதே மாதிரி அந்த பாராளுமன்ற வளாகத்தில் வச்சு எம்பிக்கள் யாரையும் வந்து கைது பண்ணக்கூடாது. ஸோ அதுவும் அவங்களுக்கு இருக்கிற சிறப்பு சலுகை. அதே மாதிரி ராஜ்யசபாவுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு லிமிட்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்சபாவிலிருந்து ஒரு பண மசோதா வந்ததுன்னா 14 நாளுக்குள்ளே வந்து அதுக்கு அவங்க ரிப்ளை கொடுக்கணும். சரிங்களா? லோக்சபாவிலிருந்து வர பண மசோதாவுக்கு 14 நாளுக்குள்ளே அவங்க வந்து ரிப்ளை கொடுக்கணும். அதே மாதிரி பண மசோதாவை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபா வந்து அதில் திருத்தங்கள் எதுவும் கொண்டு வர முடியாது. அதே மாதிரி அதை ரிஜெக்ட் பண்ணவும் முடியாது. பரிந்துரை தான் பண்ணலாம். இதை வந்து இப்படி மாற்றுங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஏதாவது ரெக்கமெண்டேஷன் தான் கொடுக்கலாம். மற்றபடி அதில் இவங்களே திருத்தங்கள் கொண்டு வரதோ இல்லை அது வந்து செல்லாதுன்னு சொல்கிற அதிகாரமோ ராஜ்யசபாவுக்கு கிடையாது. இது எந்த பில்லுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி பில், அதாவது பண மசோதாவுக்கு. சரிங்களா? அதே மாதிரி அதிகபட்சமாக 14 நாள் தான் அவங்க வச்சுருக்கலாம், அதுக்குள்ளே என்ன முடிவுன்னு சொல்லிடணும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம பண மசோதாவை பற்றி சொல்கிற ஆர்டிக்கிள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் 110. இப்போ சில மசோதாக்கள் இருக்கும்.
அந்த மசோதாக்கள் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் பண மசோதா மாரி இருக்கும். ஆனா பண மசோதா கிடையாது. அத வந்து நம்ம நிதி மசோதா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஆர்டிகிள் 100 அதாவது இந்திய அரசியலமைப்பு விதி 110ல இருக்கிற எல்லா கண்டிஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணுச்சுன்னா, அத வந்து பண மசோதான்னு சொல்லுவோம். சப்போஸ் அந்த கண்டிஷன ஃபுல்ஃபில் பண்ணாத பண மசோதாவ நம்ம நிதி மசோதா அப்படின்னு சொல்லுவோம். அந்த நிதி மசோதாவும் கூட பார்த்தீங்கன்னா, லோக்சபாவுல மட்டும் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஏற்கனவே லோக்சபா பார்க்கும்போது ஒரு பாயிண்ட்ட விட்டுட்டோம். பண மசோதா வந்து லோக்சபாவுல மட்டும் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். சரிங்களா? மத்தபடி சாதாரண மசோதா வந்து லோக்சபாவிலயும் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், ராஜ்யசபாவிலயும் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். பட் பண மசோதா லோக்சபாவுல மட்டும் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதே மாரி நிதி மசோதாவும் லோக்சபாவுல மட்டும் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து துணை குடியரசுத் தலைவர பதவி நீக்கம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா, லோக்சபாவை விட ராஜ்யசபாவுக்கு கொஞ்சம் பவர் அதிகமா இருக்கிற மாரி இருக்கும். ஏன்னா, அந்த துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கத்த பொறுத்தவரைக்கும், அதுக்கான தீர்மானத்த கொண்டு வர அதிகாரம் வந்து ராஜ்யசபாவுக்கு தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு அங்க தான் அந்த தீர்மானத்த கொண்டு வரணும். துணை குடியரசுத் தலைவர பதவி நீக்கம் செய்யணும்னா, அது தொடர்பான தீர்மானத்த ஃபர்ஸ்ட்டு ராஜ்யசபாவுல தான் கொண்டு வரணும். அந்த தீர்மானம் ராஜ்யசபாவுல ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பாஸ் ஆகணும். ஸோ அப்போ துணை குடியரசுத் தலைவர பதவி நீக்கம் செய்றதுக்கான தீர்மானத்த ஃபர்ஸ்ட்டு ராஜ்யசபாவுல தான் கொண்டு வர முடியும். ஸோ அந்த தீர்மானம் பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பாஸ் ஆகணும். அப்படி பாஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்தது வந்து லோக்சபாவுக்கு போகும். சரிங்களா? லோக்சபாவுல பார்த்தீங்கன்னா, சிம்பிள் மெஜாரிட்டியில பாஸ் ஆனாலே போதும். குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யப்படுவார். ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேசிய நெருக்கடி நிலைய அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? தேசிய நெருக்கடி நிலைய அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம், அத வந்து லோக்சபா, ராஜ்யசபா இந்த 2மே வந்து அப்ரூவ் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து குடியரசுத் தலைவர் என்ன பண்ணிடுவாருன்னா, நேஷனல் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணிடுவாரு. அப்படி பண்ணதுக்கப்புறம் லோக்சபா, ராஜ்யசபா இந்த 2 அவைகளுமே வந்து அத அப்ரூவ் பண்ணணும். ஆனா அத டிஸ்கன்டினியூ பண்ணும்போது லோக்சபா மட்டும் அப்ரூவ் பண்ணா போதும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு எமர்ஜென்சிய போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லோக்சபா, ராஜ்யசபா 2மே வந்து அப்ரூவ் பண்ணணும். டிஸ்கன்டினியூ பண்ணும்போது லோக்சபா மட்டும் பண்ணா போதும். அதுக்கப்புறம் இந்த ஆர்டிக்கிள் பாருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கிள். அதாவது இந்திய அரசியலமைப்பு விதி 249 என்ன சொல்லியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நார்மலா வந்து மாநில பட்டியல்ல இருக்கிற துறைகள் குறித்து சட்டமியற்றும் அதிகாரம் மாநில அரசாங்கங்களுக்கு மட்டும் தான் இருக்கும். மத்திய அரசுக்கு இருக்காது. ஆனா ராஜ்யசபா நெனச்சா என்ன பண்ணலாம்னா, இந்த ஆர்டிக்கிள் 249 படி மாநில பட்டியல்ல இருக்கிற துறைகள் குறித்தும் சட்டமியற்றும் அதிகாரத்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மத்திய அரசுக்கு குடுக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, 1 வருஷம் வரைக்கும் அந்த மாரி குடுக்கலாம். 1 வருஷம் வரைக்கும் மாநில பட்டியல்ல இருக்க ஒரு துறைய மத்திய அரசுகிட்ட குடுத்து, அது சம்மந்தமா சட்டம் இயற்ற சொல்லலாம். ஸோ தேவைப்பட்டா அத எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டேவும் போலாம். சரிங்களா? 1 வருஷம் மேக்ஸிமம் தேவைப்பட்டா அத வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டேவும் போலாம். அடுத்த ஆர்டிக்கிள் 312. ஸோ இந்த ஆர்டிக்கிள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய அகில இந்திய பணிகளை உருவாக்கும் அதிகாரம் ராஜ்யசபாவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? ஸோ புதிய அகில இந்திய பணிகளை உருவாக்கும் அதிகாரம் ராஜ்யசபாவுக்கு இருக்குன்னு சொல்ற அரசியலமைப்பு விதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதி 312. ஸோ அடுத்து அரசியலமைப்பு விதி 120 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விதி. ஸோ இந்த விதி என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா பாராளுமன்ற செயல்முறைகள் வந்து ஹிந்தி இல்லைனா இங்கிலீஷ்ல தான் நடக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க. அடுத்து முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒருவேளை ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஹிந்தி, இங்கிலீஷ் இந்த 2மே தெரியலனா, அவரு வந்து அவருடைய தாய்மொழியிலேயே பேசலாம். சபாநாயகர் வந்து அதுக்கு பர்மிஷன் குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விதி. இந்திய அரசியலமைப்பு விதி 120 பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தன்னுடைய தாய்மொழியிலேயே பேசுவதற்கு வழிவகை செய்கிறது. சரிங்களா? அடுத்து நாம பார்க்க போறது லா மேக்கிங் ப்ராசஸ், தமிழ்ல சட்டம் இயற்றும் நடைமுறை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் புதுசா ஒரு சட்டம் கொண்டு வரணும்னா அதுக்கான நடைமுறைகள் என்ன அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு மினிஸ்டராக இருக்கேன் அப்படின்னு வச்சுப்போம். நான் வந்து ஒரு அமைச்சராக இருக்கேன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த சமீப காலமாக டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் இங்கிலீஷில் இருக்கிற கொஸ்டினை தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது நிறைய தப்பு நடக்குது இல்லைங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி இங்கிலீஷில் இருக்கிற கொஸ்டினை தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது தவறுகள் நடக்கிறதுனால தமிழ் வழி மாணவர்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதனால் அந்த தப்பு பண்ணுறவங்கள, அதாவது அந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது தப்பு பண்ணுறாங்க இல்லையா,
அவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இது சும்மா ஒரு கற்பனை தான். சரியா? ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, என் மனசில் தோன்றத எழுத்து வடிவத்தில் ரெடி பண்ணணும். சரிங்களா? அதாவது அந்த சட்டத்தில் நான் என்ன சொல்ல வரேன், எதுக்காக அந்த சட்டத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், அந்த சட்டம் மூலமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத எழுத்து வடிவமாக ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிட்டு போயிட்டு அதை வந்து நான் நாடாளுமன்றத்தில் சப்மிட் பண்ணணும். ஸோ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த சட்டத்தை எப்படி கொண்டு வரணும், அதில் என்னென்ன இருக்கணும்னு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா சட்ட முன்வரைவு, அப்படி இல்லைனா மசோதா அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் பில்லுன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ பில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குது. அதான் இந்த மசோதா மசோதாவில் பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. சாதாரண மசோதா, பண மசோதா, அரசியலமைப்பு திருத்த மசோதா அப்படின்னு நிறைய வகை இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது சாதாரண மசோதாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நான் ரெடி பண்ணிட்டேன். சரியா? இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து இப்போ மக்களவை உறுப்பினராக இருக்கேன்னு வச்சுப்போம். அப்போ நான் என்ன பண்ணணும்னா, மக்களவையில் போயிட்டு அதை சப்மிட் பண்ணணும். அப்படி சப்மிட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்னா, ரீடிங் ஆஃப் த பில், அதாவது அந்த மசோதாவை படிக்கிறது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இதை வந்து இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த பில், இல்லைனா வந்து மசோதா அறிமுகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில், அதாவது இந்த ரீடிங் ஆஃப் த பில்லுங்கிற இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, அது சம்மந்தமாக வேறு எதுவுமே இருக்காது. ஜஸ்ட்டு படித்து காட்டுவாங்க, அவ்வளோதான். அது சம்மந்தமாக வேறு எந்த டிஸ்கஷனும் இருக்காது. நீங்கள் கொண்டு வந்த சட்டத்தில், நீங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிற அந்த சட்டத்தில் இந்தந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, இதெல்லாம் தப்பாக இருக்குது அப்படின்னு எந்த டிஸ்கஷனுமே நடக்காது. ஜஸ்ட்டு வந்து படித்து பார்ப்பாங்க, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும், இந்த ரீடிங் ஆஃப் த பில் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, அதை வந்து இந்திய அரசிதழில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. கெசட்னு சொல்லுவோம் இல்லையா, கவர்மெண்ட் கெசட், அதில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட் ரீடிங் நடந்து ஒரு 2 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரீடிங்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வகையான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, உடனடியாக அந்த மசோதாவை விவாதத்துக்கு எடுத்துக்கலாம். சரிங்களா? நான் கொண்டு வந்த அந்த மசோதாவை உடனடியாக விவாதத்துக்கு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா செலக்ட் கமிட்டின்னு ஒன்று இருக்கும், தேர்வுக்குழு அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த அமைப்புக்கு அந்த மசோதாவை அனுப்பி வைக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லைனா ஜாயிண்ட் செலக்ட் கமிட்டி, கூட்டு தேர்வுக்குழுன்னு ஒன்று இருக்கும், அதுக்கு அனுப்பி வைக்கலாம். ஸோ அதுவும் இல்லைனா பொதுமக்களுடைய கருத்தை கேட்கறதுக்காக சுற்றுக்கு விடலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 4 வகையான வழிமுறைகள் இந்த 2வது ஸ்டேஜில் இருக்கும். இதில் வந்து மேக்சிமம் எந்த வழிமுறையை எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்வுக்குழு தான். சரிங்களா? இந்த மசோதாவை என்ன பண்ணுவாங்கன்னா, தேர்வுக்குழுவுக்கு அனுப்பி விடுவாங்க. இதுதான் வந்து மேக்சிமம் நடக்கும். அதை வந்து உடனடியாக விவாதத்துக்கு எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் கேஸில் தான் நடக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த தேர்வுக்குழு அனுப்புறது தான் வந்து மேக்சிமம் நடக்கும். சரி, ஓகே. இப்போ அந்த பில்லை வந்து, அதாவது நான் கொண்டு வந்த அந்த மசோதாவை தேர்வுக்குழுவுக்கு அனுப்பிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அறிக்கை நிலை, ரிப்போர்ட் ஸ்டேஜ் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கும். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் கொண்டு வந்த ஒரிஜினல் மசோதா, ஓகேவா, நான் ஒன்று ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போனேன் இல்லையா, அந்த ஒரிஜினல் மசோதாவும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த தேர்வுக்குழுன்னு சொன்னேன்ல, செலக்ட் கமிட்டி, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு அறிக்கை கொடுத்துருப்பாங்க. அந்த அறிக்கை நான் ரெடி பண்ண மசோதா ப்ளஸ் தேர்வுக்குழுவோட அறிக்கை, இந்த 2த்தையும் சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா திரும்பவும் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரீடிங் நடக்கும். இந்த தேர்ட் ரீடிங்கில் தான் வந்து ஓட்டிங் நடக்கும். சரிங்களா? ஸோ அப்போ மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து நான் கொண்டு வந்த மசோதாவுக்கு ஃபேவராக ஓட் பண்ணாங்கன்னா அடுத்து என்ன ஆகும்னா, அது அடுத்த அவைக்கு போகும். நான் இப்போ லோக்சபா மக்களவையில் கொண்டு வந்தேன் இல்லையா, அடுத்து வந்து அது மாநிலங்களவைக்கு போகும். மாநிலங்களவை என்ன பண்ணலான்னா, மாநிலங்களவை என்ன பண்ணுவாங்கன்னா, லோக்சபாவில் என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் அவங்க திரும்ப அப்படியே அங்கே ஃபாலோ பண்ணுவாங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடெண்ட் கிட்ட போகும். இதில் இன்னும் நிறைய இருக்குது, ஓகேவா, உள்ளுக்குள்ளே நிறையா இருக்குது. பட் நம்ம அந்தளவுக்கு டீப்பாக போக வேணாம். இது ரிவிஷன் கிளாஸுங்கிறதுனால நான் மேலோட்டமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டுக்கு போகும். பிரசிடெண்ட் அப்ரூவ் பண்ணாருன்னா அது சட்டமாயிடும். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டத்தை கொண்டு வரதுக்கான வழிமுறை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் தனிநபர் மசோதா அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. தனிநபர் மசோதானா ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு மினிஸ்டராக இருந்தா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன் இல்லையா, ஒரு மினிஸ்டராக இருக்கிறவர் கொண்டு வரது வந்து பொது மசோதா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பப்ளிக் பில், இல்லைனா கவர்மெண்ட் அரசு மசோதா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதுவே மினிஸ்டராக இல்லாமல் வெறும் எம்பியாக இருப்பாங்கள்ல, சாதாரண எம்பியாக இருப்பாங்கள்ல, அவங்க கொண்டு வர மசோதாவுக்கு பேர் தனிநபர் மசோதா. சரிங்களா?
இப்போ உதாரணத்துக்கு அமித்ஷா வந்து மினிஸ்டராக இருக்காங்க. அவங்க வந்து ஒரு மசோதாவை கொண்டு வந்தால் அதுக்கு பேர் பொது மசோதா. அதுவே இப்போ தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா, கனிமொழி இருக்காங்கல்ல, அவங்கள எடுத்துப்போம். இல்லை திருமாவளவன் சார் இருக்காங்கல்ல, அவங்கள கூட எடுத்துக்கலாம். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் எம்பி தான். அவங்க வந்து மினிஸ்டர் கிடையாது. வெறும் நாடாளுமன்ற உறுப்பினர் தான். ஸோ அவங்க வந்து ஒரு மசோதாவை கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு பேர் வந்து தனிநபர் மசோதா. சரிங்களா? ஸோ இந்த தனிநபர் மசோதாவை கொண்டு வரதுக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு ப்ரியர் நோட்டீஸ் கொடுக்கணும். ஓகேவா? முன்னறிவிப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நான் இந்த பில்லை கொண்டு வர போகிறேன் அப்படின்ட்டு 1 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, இது வரைக்கும் இந்திய நாடாளுமன்றத்தில் 14 தனிநபர் மசோதா வந்து நிறைவேறியிருக்கு. சரிங்களா? இது வரைக்கும் இந்திய நாடாளுமன்றத்தில் 14 தனிநபர் மசோதா நிறைவேறியிருக்கு. கடைசியாக தனிநபர் மசோதா நிறைவேறினது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1970. கடைசியாக தனிநபர் மசோதா நிறைவேறினது 1970. ஸோ ரொம்ப தனிநபர் மசோதாவுடைய ஒரு சிறப்பம்சம் என்னென்னா, பண மசோதாவை தவிர மற்ற எல்லாத்தையுமே வந்து நம்ம தனிநபர் மசோதாவாக கொண்டு வரலாம். சாதாரண சட்ட மசோதா, அதுக்கப்புறம் அரசியலமைப்பு திருத்த மசோதாவை கூட தனிநபர் மசோதாவாக கொண்டு வரலாம். ஆனால் பண மசோதாவை மட்டும் தனிநபர் கொண்டு வர முடியாது. அதாவது சாதாரண எம்பி கொண்டு வர முடியாது. பண மசோதாவை வந்து மினிஸ்டர் தான் கொண்டு வரலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்திய நாடாளுமன்றத்தில் முதல்ல நிறைவேறின தனிநபர் மசோதா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வக்ஃபு வாரிய சட்டம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது சம்மந்தமான மசோதா தான் ஃபஸ்ட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேறினது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 21/5/1954. ஸோ இதை வந்து இங்கிலீஷ்லேயே பார்த்து வச்சுக்கோங்க. முதலில் நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய தனிநபர் மசோதா பார்த்தீங்கன்னா த முஸ்லீம் வக்ஃபு பில். ஓகேவா? த முஸ்லீம் வக்ஃபு பில் 1952. ஸோ இது எப்போ நிறைவேறினுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21/5/1954. அதுக்கப்புறம் கடைசியாக நிறைவேறிய தனிநபர் மசோதா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த சுப்ரீம் கோர்ட் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் கிரிமினல் அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் பில் 1968. அதாவது உச்சநீதிமன்றம் குற்றவியல் மேல்முறையீட்டு அதிகார வரம்பு விரிவாக்கம்னு நினைக்கிறேன். ஓகேவா? உச்சநீதிமன்றம் குற்றவியல் மேல்முறையீட்டு அதிகார வரம்பு விரிவாக்கம் நினைக்கிறேன். ஸோ இந்த பில்லை எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா 1968. இந்த மசோதாவை கொண்டு வந்தது 1968. இது எப்போ நிறைவேறுனுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/8/1970. ஸோ இந்த ரெண்டுத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொண்டு வந்த தனிநபர் மசோதா இது. சரிங்களா? த முஸ்லீம் வக்ஃபு பில் 1952 நிறைவேறினது 21/5/1954. கடைசியாக நிறைவேறின தனிநபர் மசோதா பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் குற்றவியல் மேல்முறையீட்டு அதிகார விரிவாக்கம் நினைக்கிறேன். சரிங்களா? குற்றவியல் மேல்முறையீட்டு அதிகார விரிவாக்கம் இந்த பில்லை கொண்டு வந்தது 1968. நிறைவேறினது 9/8/1970. ஸோ இது வரைக்கும் இந்தியாவில் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா வெறும் 14 தனிநபர் மசோதா தான் நிறைவேறியிருக்கு. கடைசியாக நிறைவேறினது 1970. ஸோ அதே மாதிரி 1 மந்த் ப்ரியர் நோட்டீஸ் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் அதில் முக்கியமான பாயிண்ட். ஸோ அடுத்து பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான ஒரு டேப்லர் காலம் இது. சரிங்களா? இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, மசோதாவை பொறுத்த வரைக்கும் சாதாரண மசோதா, பண மசோதா, அரசியலமைப்பு திருத்த மசோதான்னு நிறையா இருக்குது. இதில் இப்போ நம்ம சாதாரண மசோதாவுக்கும் பண மசோதாவுக்கும் இருக்கிற வேறுபாடுகள் என்ன, ஒற்றுமைகள் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சாதாரண மசோதாவை எடுத்துக்கிட்டோன்னா அதை லோக்சபா, ராஜ்யசபா, அதாவது மக்களவை, மாநிலங்களவை, இந்த ரெண்டில் எங்கே வேணாலும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஆனால் பண மசோதா மக்களவையில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதே மாதிரியே சாதாரண மசோதாவை மினிஸ்டரும் கொண்டு வரலாம், மினிஸ்டராக இல்லாமல் இருக்கிற சாதாரண எம்பிக்களும் கொண்டு வரலாம். சரிங்களா? சாதாரண மசோதாவை அமைச்சரும் கொண்டு வரலாம், சாதாரண எம்பியும் கொண்டு வரலாம். ஆனால் பண மசோதாவை அமைச்சர் தான் கொண்டு வர முடியும். அதே மாதிரியே சாதாரண மசோதாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு பிரசிடெண்ட்டுடைய ஒப்புதல் தேவை கிடையாது. ஆனால் பண மசோதாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு பிரசிடெண்ட்டுடைய ஒப்புதல் தேவை. அதே மாதிரியே சாதாரண மசோதாவை பொறுத்த வரைக்கும் அந்த மசோதா இப்போ ஒரு வேளை மக்களவையில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். ஒரு சாதாரண மசோதாவை மக்களவையில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா அந்த மசோதா மாநிலங்களவைக்கு போகும்போது மாநிலங்களவை அதில் ஏதாவது திருத்தங்கள் பண்ணலாம், இல்லைனா கம்ப்ளீட்டாக அது ரிஜெக்ட் பண்ணலாம். சரிங்களா? 2 அதிகாரமுமே மாநிலங்களவைக்கு இருக்குது. சாதாரண மசோதாவை பொறுத்த வரைக்கும் மக்களவையில் நிறைவேறி அது மாநிலங்களவைக்கு போகும்போது மாநிலங்களவை அதில் ஏதாவது திருத்தங்கள் மேற்கொள்ளலாம், அப்படி இல்லைனா கம்ப்ளீட்டாக அதை ரிஜெக்ட் பண்ணலாம். ஆனால் பண மசோதாவை பொறுத்த வரைக்கும்
மக்களவையில் தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. மக்களவையில் நிறைவேறி மாநிலங்களவைக்கு போகும்போது மாநிலங்களவை வந்து அதில் திருத்தங்கள் எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி அதை ரிஜெக்டும் பண்ண முடியாது. ரெக்கமெண்டேஷன் மட்டும்தான் கொடுக்கலாம். இந்த மாதிரி இதை இப்படி மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ரெக்கமெண்டேஷன் தான் கொடுக்கலாம். அந்த ரெக்கமெண்டேஷனை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் லோக்சபாவுடைய விருப்பம் தான். சரிங்களா? அவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷனை கண்டிப்பாக ஏற்றுக்கணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. அக்செப்ட் பண்ணிக்கலாம், பண்ணிக்காமலும் இருக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் சாதாரண மசோதாவை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபா அதிகபட்சமாக 6 மாத காலத்துக்கு வந்து அதை தாமதப்படுத்தலாம். ஆனால் பண மசோதாவை 14 நாள் தான் அதிகபட்சமாக ராஜ்யசபாவால் தாமதப்படுத்த முடியும். ஸோ சாதாரண மசோதானா 6 மாதம், பண மசோதானா 14 நாள். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு சாதாரண மசோதாவை நம்ம ராஜ்யசபாவுக்கு அனுப்பும்போது அதில் வந்து இந்த மக்களவை சபாநாயகருடைய சர்டிஃபிகேஷன் தேவையில்லை. அதாவது அவர் ஒரு சான்று கொடுப்பாரு. அந்த சான்று வந்து சாதாரண மசோதாவுக்கு தேவையில்லை. ஆனால் பண மசோதாவுக்கு கண்டிப்பாக தேவை. சரிங்களா? ஸோ பண மசோதா மக்களவையில் நிறைவேறி மாநிலங்களவைக்கு போகும்போது அதில் சபாநாயகருடைய சான்று தேவை. ஸோ அடுத்தது சாதாரண மசோதாவை பொறுத்த வரைக்கும் அதை பிரசிடெண்ட்டுக்கிட்ட அனுப்பணும்னா அது கண்டிப்பாக வந்து மக்களவை, மாநிலங்களவை இந்த ரெண்டுத்துலேயுமே நிறைவேறி இருக்கணும். சரிங்களா? சாதாரண மசோதாவை பிரசிடெண்ட்டுக்கிட்ட அனுப்புறதுக்கு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக அனுப்புவோம் இல்லையா? அப்படி அனுப்பணும்னா அது மக்களவையிலையும் நிறைவேறி இருக்கணும், மாநிலங்களவையிலையும் நிறைவேறி இருக்கணும். சப்போஸ் ஒரு மசோதா மக்களவையில் நிறைவேறிடுச்சு, ஆனால் மாநிலங்களவை அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஜாயிண்ட் சிட்டிங் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க. இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் யூனிட்லேயே பார்த்துட்டோம். ஸோ அதனால் அதை விட்டுறலாம். பட் சாதாரண மசோதாவை பொறுத்த வரைக்கும் 2 அவைகளிலும் நிறைவேறினதுக்கு அப்புறம் தான் அதை வந்து நம்ம குடியரசுத் தலைவர்கிட்ட அனுப்பலாம். ஆனால் பண மசோதாவுக்கு அப்படி கிடையாது. பண மசோதா லோக்சபாவில் மட்டும் நிறைவேறிந்தால் கூட போதும். அதை வந்து ஸ்ட்ரைட்டாக நாம் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கலாம். அதே மாதிரியே ஸோ இது பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு அமைச்சர் கொண்டு வர மசோதா வந்து நிறைவேறலைன்னு வச்சுங்களேன், அந்த கவர்மெண்ட்டே கலைஞ்சிரும். சரிங்களா? இப்போ வந்து உதாரணத்துக்கு அமித்ஷாவே எடுத்துப்போம். அமித்ஷா ஒரு மசோதா கொண்டு வராரு. அந்த மசோதா நிறைவேறலைன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் இல்லை, ஆளுங்கட்சிக்கு மக்களவையில் சப்போர்ட் இல்லை அப்படின்னு அர்த்தமாயிடும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா ஆட்சி கலைஞ்சிரும். ஓகேவா? ஸோ இதுவே ஒரு ப்ரைவேட் மெம்பர் கொண்டு வந்தாருன்னா அந்த பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஒரு சாதாரண எம்பி ஒரு மசோதாவை கொண்டு வராங்க, அந்த மசோதா நிறைவேறலைன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? ஆனால் ஒரு அமைச்சர் கொண்டு வர மசோதா நிறைவேறலைன்னா அந்த அரசாங்கம் வீட்டுக்கு போக வேண்டியதுதான். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது பண மசோதாவுக்கும் பொருந்தும். சரிங்களா? சாதாரண மசோதாவும் சரி, பண மசோதாவும் சரி, அமைச்சர் கொண்டு வந்து அது வந்து நிறைவேறலைன்னா அரசு கவிழ்ந்திடும். ஸோ அடுத்து சாதாரண மசோதாவை பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட் நினச்சாருன்னா அதை வந்து அப்ரூவ் பண்ணலாம், இல்லை ரிஜெக்ட் பண்ணலாம், இல்லைனா வந்து ரீகன்சிடரேஷனுக்காக, அதாவது மறுபரிசீலனைக்காக திருப்பி அனுப்பி வைக்கலாம். ஆனால் பண மசோதாவை பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணலாம், அப்ரூவ் பண்ணலாம், ஆனால் வந்து ரீகன்சிடரேஷனுக்காக திரும்பி அனுப்ப முடியாது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண மசோதாவை குடியரசுத் தலைவருடைய முன் ஒப்புதல் வாங்கி தான் சப்மிட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் அது வந்து அவரை ரீகன்சிடரேஷனுக்காக திருப்பி அனுப்ப முடியாது. அப்ரூவ் பண்ணலாம், இல்லைனா ரிஜெக்ட் கூட பண்ணலாம். பண மசோதாவையும் குடியரசுத் தலைவர் நினைச்சாருன்னா ரிஜெக்ட் பண்ணலாம், ஆனால் வந்து ரீகன்சிடரேஷனுக்காக திரும்பி அனுப்ப முடியாது. ஸோ அதுக்கப்புறம் இந்த டேப்லர் காலத்தை பார்த்துக்கோங்க. நம்ம இந்த அதிகார பகிர்வு பட்டியல்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது. ஸோ மத்திய அரசுக்கு என்னென்ன அதிகாரங்கள், மாநில அரசுக்கு என்னென்ன அதிகாரங்கள் அப்படின்னு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நம்ம சும்மா ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துடலாம். மத்திய அரசு பட்டியலில் என்னென்ன துறைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்புத்துறை, அணுசக்தி துறை, வெளியுறவு கொள்கை சம்மந்தமான துறை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர் மற்றும் அமைதி, அதுக்கப்புறம் வங்கியியல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரயில்வேஸ், அதுக்கப்புறம் அஞ்சல் மற்றும் தந்தி, அதுக்கப்புறம் இந்த விமானம் இருக்கு இல்லையா, விமான நிலையங்கிற பாருங்கள், இந்த விமானங்கள் சம்மந்தமான அந்த துறை, அதுக்கப்புறம் துறைமுகங்கள், அதுக்கப்புறம் வந்து வெளிநாட்டு வர்த்தகம், அதுக்கப்புறம் நாணயங்கள் அச்சிடுறது. ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா மாநில பட்டியலில் என்னென்ன துறைகள் இருக்குன்னா வேளாண்மை, காவல்துறை, சிறைத்துறை, உள்ளாட்சி அரசாங்கங்கள், பொது சுகாதாரம், நிலம், அதுக்கப்புறம் மது, அப்புறம் வந்து வர்த்தகம் மற்றும் வணிகம், அதுக்கப்புறம் கால்நடை வளர்ப்பு, அதுக்கப்புறம் வந்து அரசு பணியாளர் தேர்வாணையங்கள், மாநில அரசு பணியாளர் தேர்வாணையங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாநில பட்டியல் கீழே வந்துடும். அதுக்கப்புறம் பொதுப்பட்டியலில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கல்வி,
இதுதான் இப்போ ஒரு பெரிய இஷ்யூவாக போய்கிட்டு இருக்கு. கல்வி பொதுப்பட்டியலில் இருக்கிறதுனால நிறைய சிக்கல்கள் இருக்குது. சரியா? மேக்ஸிமம் எல்லாருக்கும் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். நாம கூட ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. கல்வி வந்து பொதுப்பட்டியலில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் காடுகள் பொதுப்பட்டியலில் தான் இருக்குது. அது மாதிரி தொழிற்சங்கங்கள் இருக்குது இல்லையா, அதுவும் பொதுப்பட்டியலில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் உணவு கலப்படம் பொதுப்பட்டியலில் இருக்குது. அதே மாதிரியே தத்தெடுத்தல், அதுக்கப்புறம் வாரிசுரிமை, இதுவுமே வந்து பொதுப்பட்டியலில் தான் இருக்குது. ஸோ அப்போது மத்திய பட்டியலில் இருக்கிற இந்த துறைகள் சம்மந்தமாக சட்டம் இயற்றும் அதிகாரம் மத்திய அரசுக்கு தான் இருக்கும். மாநில பட்டியலில் இருக்க இந்த துறைகள் சம்மந்தமாக சட்டம் இயற்றும் அதிகாரம் மாநில அரசாங்கத்துக்கு தான் இருக்கும். அதே மாதிரி பொதுப்பட்டியலை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் 2 பேருமே சட்டம் போடலாம். பட் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா மத்திய அரசு கொண்டு வர சட்டம் தான் செல்லுபடியாகும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பை திருத்துவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி சொல்கிற இந்திய அரசியலமைப்பு விதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதி 368. ஸோ இந்திய அரசியலமைப்பை திருத்துவதற்கான வழிமுறைகளை பற்றி சொல்கிற இந்திய அரசியலமைப்பு விதி 368. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த அரசியலமைப்பு திருத்த மசோதாவை பொறுத்த வரைக்கும் கூட்டங்களை கூட்ட முடியாது. ஸோ 2 மசோதாவுக்கு கூட்டம் போட முடியாது. ஒன்று பண மசோதா, இன்னொன்று அரசியலமைப்பு திருத்த மசோதா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு திருத்த மசோதாவை பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவர் கண்டிப்பாக அவருடைய ஒப்புதலை கொடுத்தே ஆகணும். ஸோ அவர் வந்து நிராகரிக்க முடியாது, அதே மாதிரியே ரிட்டனும் பண்ண முடியாது. சரிங்களா? அரசியலமைப்பு திருத்த மசோதாவை பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவர் கண்டிப்பாக ஒப்புதல் கொடுக்கணும். அவர் அதை ரிஜெக்ட் பண்ணவும் முடியாது, மறுபரிசீலனைக்காக திருப்பி அனுப்பவும் முடியாது. சரி, ஓகே. இப்போ நம்ம அரசியலமைப்பை எப்படியெல்லாம் திருத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண பெரும்பான்மை மூலமாக திருத்தலாம். அதுக்கப்புறம் சிறப்பு பெரும்பான்மை மூலமாக சில விஷயங்களை திருத்தலாம். அதுக்கப்புறம் சிறப்பு பெரும்பான்மை மூலமாக திருத்திட்டு பாதி மாநிலங்களுடைய ஒப்புதலும் வாங்கணும். சரிங்களா? ஸோ இதை நம்ம பார்க்கும்போது தெளிவாக புரியும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சாதாரண பெரும்பான்மை மூலமாக இந்திய அரசியலமைப்பில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை நாம் திருத்தலாம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்குறது. ஓகேங்களா? ஏற்கனவே இருக்கிற மாநிலத்தை 2ஆக பிரித்து ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்குறது. அதே மாதிரி மாநிலங்களுடைய எல்லைகளை மாற்றி அமைக்கிறது. அதுக்கப்புறம் மாநிலங்களுடைய பேரை மாற்றுறது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து சாதாரண பெரும்பான்மை போதும். சரிங்களா? ஸோ அதே மாதிரியே ஒரு மாநிலத்தில் சட்டமன்ற மேலவையை உருவாக்குறதுக்கோ இல்லை நீக்கிறதுக்கோ சாதாரண பெரும்பான்மை போதும். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1986 சட்டமன்ற மேலவையை தூக்கியிருப்பாங்க. 1986 வரைக்கும் தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஈரவை கொண்ட சட்டமன்றம் தான் இருந்தது. 1986 வந்து அதை தூக்கியிருப்பாங்க, அந்த மேலவையை தூக்கியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம குடியரசுத் தலைவர், கவர்னர், சபாநாயகர், நீதிபதிகள் இவங்களுடைய சம்பளம், படிகள் இது சம்மந்தமாக ஏதாவது திருத்தம் கொண்டு வரணும்னாலும் சிம்பிள் மெஜாரிட்டியே போதும். அதாவது சாதாரண பெரும்பான்மை போதும். அதுக்கப்புறம் இந்த குறைந்தபட்ச உறுப்பினர் வருகைன்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா? அதாவது இப்போ மக்களவையில் 543 பேர் இருந்தாங்கன்னா குறைந்தபட்சம் 54 பேர் இருந்தால் தான் கூட்டம் நடத்தலாம். சரியா? ஸோ இதை தான் வந்து குறைந்தபட்ச உறுப்பினர் வருகை, இங்கிலீஷில் கோரம்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து மாற்றணும். இப்போ வந்து 1ல் 10 பங்குங்கிறத 10ல் 2 பங்கு அப்படின்னு மாற்றணும்னு வச்சுங்களேன். அதுக்கும் வந்து சாதாரண பெரும்பான்மை போதும். ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன முக்கியமானது, சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற நீதிபதிகளுடைய எண்ணிக்கையை மாற்றுறதுக்கும் சாதாரண பெரும்பான்மை போதும். ஸோ அதுக்கப்புறம் குடியுரிமை சம்மந்தமாக ஏதாவது சட்டம் கொண்டு வரணும்னாலும், அதில் ஏதாவது ஒரு திருத்தம் கொண்டு வரணும்னாலும் சாதாரண பெரும்பான்மை போதும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிறப்பு பெரும்பான்மை மூலமாக எதெல்லாம் திருத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 விஷயங்கள் இதில் தான் வரும். 1 அடிப்படை உரிமைகள், அடுத்து அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள். ஸோ இந்த 2த்துலேயும் நாம் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா சிறப்பு பெரும்பான்மையில் தான் கொண்டு வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்புடைய சில விஷயங்கள், இந்திய அரசியலமைப்பில் இருக்கிற சில விஷயங்களை மாற்றுறதுக்கு சிறப்பு பெரும்பான்மை வேணும். அது போக பாதி மாநிலங்களுடைய ஒப்புதலும் வேணும். சரிங்களா? ஸோ அது எந்தெந்த விஷயத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குடியரசுத் தலைவருடைய தேர்தல் நடைமுறை இருக்குது இல்லையா, அதில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா ஃபஸ்ட்டு வந்து பார்லிமெண்ட்டில், அதாவது நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மையில் அது நிறைவேறணும். அதுக்கப்புறம் பாதி மாநிலங்களுடைய சட்டமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மையிலையும் அது நிறைவேறணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த 7th ஷெட்யூல் இருக்குது இல்லையா, நம்ம 7வது பட்டியல், இந்திய அரசியலமைப்புடைய 7வது அட்டவணையில் ஏதாவது திருத்தம் கொண்டு வரணும்னாலும்
நாடாளுமன்றத்துல சிறப்பு பெரும்பான்மையில அது நிறைவேறணும். அதுக்கப்புறம் பாதி மாநிலங்களுடைய சட்டமன்றத்துல சாதாரண பெரும்பான்மையிலயும் அது நிறைவேறணும். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்திய அரசியலமைப்பை எப்படி திருத்தணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? விதி 368ல சொல்லியிருப்பாங்க. அதிலேயே ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு வச்சுப்போம். ஓகேவா? இந்திய அரசியலமைப்பை திருத்துவதற்கான வழிமுறைகள்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும்னாலும், அதுக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சிறப்பு பெரும்பான்மையில அது நாடாளுமன்றத்துல நிறைவேறணும். அதுக்கப்புறம் பாதி மாநில சட்டமன்றங்கள்ல சாதாரண பெரும்பான்மையிலும் அது நிறைவேறணும். சரிங்களா? ஸோ அடுத்தது நாம பார்க்க போறது மாநில அரசு பத்தி. ஸோ இப்போ மாநில சட்டமன்றத்தை பத்தி இந்திய அரசியலமைப்பு பகுதி 6ல விதி 152 டு 237 வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ மாநில சட்டமன்றங்கள் பத்தி இந்திய அரசியலமைப்பு பகுதி 6 விதி 152 டு 237 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கவர்னர் பத்தி. ஸோ கவர்னர்னோடனே நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாநில மாநில நிர்வாகத்துடைய அரசியலமைப்பு ரீதியான தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர். சரிங்களா? மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு ரீதியான தலைவர் கவர்னர். ஆனா உண்மையான தலைவர் வந்து சிஎம் தான். ஸோ அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அரசியலமைப்பு ரீதியான தலைவர் வந்து கவர்னர். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆர்டிகல் பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல். இந்திய அரசியலமைப்பு விதி 153 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கவர்னர் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கவர்னர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இதை சொல்ற விதி 153. ஆனா அதுக்கப்புறம் 1956ல 7வது அரசியலமைப்பு திருத்த சட்டம்னு ஒன்று கொண்டு வருவாங்க. ஸோ அதில் என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஒரு நபர் ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு கவர்னரா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்திய அரசியலமைப்புடைய விதி 153ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கவர்னர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் 1956ல கொண்டு வந்த 7வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரே நபர் ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு கவர்னரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஆல்ரெடி தமிழ்நாட்டிலேயே கூட இருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் கவர்னரை அப்பாயின்ட் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட். இதை பத்தி சொல்ற ஆர்டிகல் 155. கவர்னரை அப்பாயின்ட் பண்றது பிரசிடென்ட். இதை பத்தி சொல்ற ஆர்டிகல் 155. ஸோ அதுக்கப்புறம் கவர்னர் ஆவதற்கான தகுதிகள், அதாவது ஆளுநர் ஆவதற்கான தகுதிகள்னு பார்த்தீங்கன்னா, இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும், அதுக்கப்புறம் வந்து அவர் எந்த அரசு பதவியிலையும் இருக்கக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரியே ஒருத்தவரை நம்ம கவர்னராக அப்பாயின்ட் பண்ணணும்னா அவர் அந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுக்கு நம்ம ஒருத்தவரை கவர்னராக போடணும்னா அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவராகவே இருக்கக்கூடாது. சரிங்களா? வேற மாநிலத்தை சேர்ந்தவராக தான் இருக்கணும். ஸோ இது வந்து மரபு வழியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தது ஆர்டிகல் 156 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளுநருடைய பதவி காலம் நார்மலாக 5 வருஷம். ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை அவர் பதவியில் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்போ வேணாலும் அவரை வந்து ரிமூவ் பண்ணலாம். அந்த ஆளுநர் பதவியிலேருந்து எப்போ வேணாலும் ரிமூவ் பண்ணலாம். பட் ரிமூவ் பண்ணலன்னா அதிகபட்சமாக 5 வருஷம் வரைக்கும் அவர் பதவியில் இருக்கலாம். ஸோ இதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் 156. சரிங்களா? இந்திய அரசியலமைப்பு விதி 156 கவர்னருடைய பதவி காலத்தை பற்றி சொல்லுது. ஸோ அடுத்து வந்து இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல். ஸோ இந்திய அரசியலமைப்பு விதி 154 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநிலத்துடைய நிர்வாக அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஆளுநருடைய கையில் தான் இருக்கும். அதை அவர் நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ செயல்படுத்துவார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு மாநில அரசுடைய நிர்வாக அதிகாரங்கள் ஆளுநருடைய கையில் தான் இருக்கும். அதை அவர் நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ செயல்படுத்துவார் அப்படின்னு சொல்கிற இந்திய அரசியலமைப்பு விதி 154. ஸோ அடுத்து ஆளுநர் யாரெல்லாம் அப்பாயின்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வொகேட் ஜெனரல். ஓகேங்களா? அதாவது மாநில அரசுடைய தலைமை வழக்கறிஞரை ஆளுநர் தான் அப்பாயின்ட் பண்ணுவார். அதே மாதிரி இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இந்த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களையும் ஆளுநர் தான் அப்பாயின்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் இந்த கீழ்நிலை நீதிமன்றங்கள் இருக்கும் இல்லையா, உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தை விட்டுருங்க, அது போக மற்ற நீதிமன்றங்கள் இந்த மாவட்ட நீதிமன்றங்கள்லாம் இருக்கும்ல, ஸோ அங்கே இருக்கிற ஜட்ஜஸ் அப்பாயின்ட் பண்ணுறதும் ஆளுநர் தான். சரிங்களா? ஸோ அடுத்தது இந்த விதி 356 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விதி இது. ஸோ குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அதாவது ஒரு மாநிலத்தில் அரசியலமைப்பு சட்டம் சரியில்லை, அதாவது அந்த மாநில அரசு வந்து அரசியலமைப்பு விதிமுறைகளுக்கு உட்பட்டு இயங்கலை அப்படிங்கும்போது,
கவர்னர் என்ன பண்ணுவாருன்னா, அது சம்மந்தமா ஒரு அறிக்கைய குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைப்பாரு. ஸோ, அப்ப அந்த மாநிலத்தில என்ன பண்ணுவாங்கன்னா, குடியரசுத் தலைவர் ஆட்சிய அமல்படுத்துவாங்க. ஸோ, குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்ல இருக்கும்போது, அந்த மாநிலத்த நிர்வாகம் பண்ற பொறுப்பு வந்து கவர்னருக்கு போயிடும். சரிங்களா? அது பேருக்கு தான் குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா உண்மையா இப்ப மாநிலத்த நிர்வாகம் பண்றவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் தான். ஸோ, அதுக்கப்புறம் ஆர்டிகிள் 168 என்ன சொல்லியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னருங்கிறவங்க மாநில சட்டமன்றத்துடைய ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லியிருக்கும். சரிங்களா? ஸோ, கவர்னர் ஆளுநர் என்பவர் மாநில சட்டமன்றத்தின் ஒரு அங்கம் என்று குறிப்பிடும் அரசியலமைப்பு பிரிவு 168. ஆளுநர் என்பவர் மாநில சட்டமன்றத்தின் ஒரு அங்கம் என்று குறிப்பிடும் அரசியலமைப்பு விதி 168. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆர்டிகிள் 79 என்ன சொல்லியிருக்கும்? குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தின் ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஆர்டிகிள் 168 என்ன சொல்லுது? ஆளுநர் மாநில சட்டமன்றத்தின் ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லுது. அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகிள் 213. இந்த ஆர்டிகிள் 213 எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் ஆஃப் த கவர்னர். அதாவது ஆளுநரின் அவசர சட்டமியற்றும் அதிகாரம் அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். ஸோ, ஆளுநரின் அவசர சட்டமியற்றும் அதிகாரத்தை பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு விதி 213. அவசர சட்டம்னா ஒன்றும் இல்லை. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வரணும்னா அதுக்கான நடைமுறை என்ன அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். ஸோ, நாம் பார்த்தது பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு. சரிங்களா? மத்திய அரசு புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வரணும்னா அதுக்கான நடைமுறை என்ன அப்படின்னு தான் பார்த்தோம். ஸோ, அங்கே என்ன ஃபாலோ பண்ணாங்களோ, அதாவது மத்திய அரசு என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதே தான் மாநில அரசும் வந்து புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வரணும்னா ஃபாலோ பண்ணுவாங்க. அதே ப்ரொசீஜர் தான். அதே ஃபர்ஸ்ட் ரீடிங், அதே செகண்ட் ரீடிங், அதே கமிட்டி ஸ்டேஜ், அதே ரிப்போர்ட் ஸ்டேஜ், அதே தேர்ட் ரீடிங் எல்லாமே வந்து மாநில அரசுக்கும் பொருந்தும். ஸோ, அப்போ இதுலேருந்து நம்ம சிம்பிளாக என்ன புரிஞ்சுக்கலாம்னா, மத்திய அரசாக இருந்தால் அவங்க புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வரணும்னா பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கணும். சரிங்களா? பாராளுமன்றம் இல்லை நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கணும். அதே மாதிரியே மாநில அரசு புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு நினச்சா மாநில சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கணும். சரிங்களா? ஸோ, அந்த மாதிரி இந்த கூட்டத்தொடர் நடந்தால் தான் இவங்க வந்து மசோதாவை ஃபஸ்ட்டு சப்மிட் பண்ணி அதை வந்து சட்டமாக மாற்ற முடியும். கரெக்ட் தானே? ஆனால் இப்போ வந்து நம்ம மாநில அரசு எடுத்துக்கலாம். இப்போ மாநில சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து நடக்கலை. சரிங்களா? இப்போதைக்கு நடக்கலை. ஆனால் இப்போ அவசரமாக ஒரு சட்டம் போட்டாகணும். ஏதோ ஒரு பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக அவசரமாக ஒரு சட்டம் போட்டாகணும்னு வச்சுங்களேன். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் வந்து இந்த ஆர்டிகிள் 213 யூஸ் பண்ணி அவசர சட்டத்தை கொண்டு வருவார். சரிங்களா? ஸோ, நம்ம நார்மலாக புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? அமைச்சரோ இல்லை ஒரு தனிநபரோ அதை ஃபஸ்ட்டு மசோதாவாக கொண்டு போயிட்டு சப்மிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது நிறைய ஸ்டேஜை தாண்டி வந்து தான் வந்து சட்டமாகும். ஸோ, அதுதான் நம்ம முன்னாடி பார்த்தோம். பட் இப்போ இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்காதப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஆளுநர் வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த சட்டத்தை கொண்டு வந்துடுவாங்க. சரிங்களா? ஸோ, இந்த மாதிரி ஆளுநர் கொண்டு வர சட்டம் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமாக 6 மாதத்துக்கு இருக்கும். சரிங்களா? ஆளுநர் கொண்டு வர இந்த அவசர சட்டம் அதிகபட்சமாக 6 மாதத்துக்கு வந்து அமலில் இருக்கும். அதே மாதிரியே ஆளுநர் வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டார் அப்படின்னா போதுமா, வேறு எதுவும் தேவையில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அந்த பேர்லேயே இருக்குது பாருங்கள். இது வந்து அவசரத்துக்காக கொண்டு வர சட்டம் தான் அது. சரிங்களா? ஸோ, வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுக்காக அவசரத்துக்காக கொண்டு வர சட்டம் தான். இந்த சட்டத்தை என்ன பண்ணணும்னா, திரும்பி மாநில சட்டமன்ற கூட்டத்தொடர் ஸ்டார்ட் ஆகும்போது 6 வாரத்துக்குள்ளே இதுக்கு அப்ரூவல் வாங்கணும். சரிங்களா? ஆளுநர் கொண்டு வந்த அந்த சட்டத்துக்கு மாநில சட்டமன்ற கூட்டத்தொடர் திரும்ப ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் 6 வாரத்துக்குள்ளே அப்ரூவல் வாங்கணும். அப்படி வாங்கலைன்னா இந்த சட்டம் வந்து லேப்ஸ் ஆகிடும். அதாவது செல்லுபடி ஆகாது. சரிங்களா? ஸோ, மாநில சட்டமன்ற கூட்டத்தொடரில் அப்ரூவல் ஆனால் தான் இது வந்து கண்டினியூஸாக இருக்கும். அப்படி இல்லைனா அப்படியே லேப்ஸ் ஆகிடும். ஸோ, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகிள். ஸோ, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கும் அவசர சட்டம் பிறப்பிக்கும் அதிகாரம் இருக்குது. அதை பற்றி சொல்கிற ஆர்டிகிள் வந்து ஆர்டிகிள் 123. சரிங்களா? ஸோ, ஆளுநருடைய அவசர சட்டம் பிறப்பிக்கும் அதிகாரம் பற்றி சொல்கிறது 213. குடியரசுத் தலைவருடைய அவசர சட்டம் பிறப்பிக்கும் அதிகாரம் பற்றி சொல்கிறது 123. ஸோ, அடுத்து பார்த்தோன்னா இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு தான். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சட்டமன்றத்தில், அதாவது தமிழ்நாட்டு மாநில சட்டமன்றத்தில் ஒரே ஒரு அவை தான் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாநிலங்களுடைய சட்டமன்றத்தில் 2 அவைகள் இருக்கும். எப்படி நாடாளுமன்றத்தில் லோக்சபா, ராஜ்யசபான்னு 2 அவை இருக்கோ அதே மாதிரி ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா
அப்புறம் மகாராஷ்டிரா இந்த மாநில சட்டமன்றங்களில் பார்த்தீங்கன்னா 2 அவைகள் இருக்கும். ஸோ அதில் வந்து மேலவைன்னு ஒன்று இருக்கும். மேலவை கீழவை அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் மேலவையில் 6ல் 1 பங்கு உறுப்பினர்களை அந்த மாநில ஆளுநர் வந்து நியமனம் பண்ணுவார். சரிங்களா? எந்த மாநிலத்திலலாம் மேலவை இருக்குதோ, எந்த மாநில சட்டமன்றத்திலலாம் மேலவை இருக்குதோ அங்கே வந்து 6ல் 1 பங்கு உறுப்பினர்களை கவர்னர் வந்து அப்பாயின்ட் பண்ணுவார். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர், ஓகேவா, சீஃப் மினிஸ்டர். ஸோ சீஃப் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா கேபினெட்டின் தலைவர், அதே மாதிரியே அமைச்சரவை குழுவின் தலைவர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? கேபினெட். ஸோ கேபினெட், அமைச்சரவை குழு, இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டும் வேறு வேறு. கேபினெட்டுங்கிறது வேறு, அமைச்சரவை குழு இல்லை அமைச்சர்கள் குழுங்கிறது வேறு. இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ அப்போ இந்த கேபினெட்டுக்கும் சரி அமைச்சரவை குழுவுக்கும் சரி தலைவராக இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் தான். ஸோ அதே மாதிரியே நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு மாநிலம் இருக்குன்னா அந்த மாநிலத்துடைய கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர்னு பார்த்தோம். அதாவது அரசியலமைப்பு ரீதியான தலைவர் வந்து கவர்னர் தான். ஆனால் உண்மையான தலைவர் யார், உண்மையான நிர்வாக தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் தான். சரிங்களா? அரசியலமைப்பு ரீதியான நிர்வாக தலைவர் கவர்னர், ஆனால் உண்மையான நிர்வாக தலைவர் முதலமைச்சர் தான். ஏன்னா இவர்கிட்ட தான் பவர் இருக்கும். மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறதுனால முதலமைச்சருக்கு தான் அதிக பவர் இருக்கும். முதலமைச்சர் சொல்கிறத தான் வந்து ஆளுநர் வந்து கேட்டு நடப்பாங்க. நிறைய விஷயங்கள், எல்லா விஷயத்துலையும் கிடையாது, பட் நிறைய விஷயத்தில் சிஎம் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு தான் ஆளுநர் நடக்கணும். ஸோ அடுத்து இந்த ஆர்டிக்கிள் பாருங்கள். ஆர்டிக்கிள் 164 1 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎம்ஐ அப்பாயின்ட் பண்ணுறது கவர்னர் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கிள் 164 1 தான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சரை அந்த மாநில ஆளுநர் அப்பாயின்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கிள் 164 1 சொல்லியிருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கிள். அடுத்து வந்து ஆர்டிக்கிள் 163 1 என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there shall be a council of ministers headed by the chief minister to aid and advise the governor. அதாவது ஆளுநருக்கு உதவி புரியவும் ஆலோசனை வழங்கவும் முதலமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை குழு இருக்கும் அப்படின்னு சொல்கிறது இந்திய அரசியலமைப்பு விதி 163 1. சரிங்களா? ஸோ ஆளுநருக்கு உதவி புரியவும் ஆலோசனை வழங்கவும் முதலமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை குழு இருக்கும் அப்படின்னு சொல்கிறது ஆர்டிக்கிள் 163 1. அதே மாதிரி ஆர்டிக்கிள் 164 1 என்ன சொல்லுது, முதலமைச்சரை நியமிக்கிறது ஆளுநர் அப்படிங்கிறது ஆர்டிக்கிள் 164 1 தான் சொல்லுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த முதலமைச்சர் உட்பட மற்ற அமைச்சர்களுடைய பதவி காலம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷம். இது வந்து நார்மலாக உள்ளது, மரபு ரீதியாக ஃபாலோ பண்ணுறது 5 வருஷம். ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கிற வரைக்கும் தான் அவங்க பதவியில் இருக்கலாம். சரிங்களா? ஸோ மெஜாரிட்டி இல்லைனா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுடைய பதவி வந்து காலி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அமைச்சர்களை 3 விதமாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு கேபினெட் அமைச்சர்கள், அதுக்கப்புறம் வந்து ராஜாங்க அமைச்சர்கள், அதுக்கப்புறம் இணை அமைச்சர்கள் அப்படின்னு 3 விதமாக பிரிக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம லோக்சபாவில் பார்த்தோம், அதாவது மக்களவையில் பார்த்தோம். மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களவை சபாநாயகர். அதே மாதிரியே மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாநில சட்டமன்றத்தை தலைமையேற்று நடத்துபவர் சபாநாயகர். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மாநில சட்டமன்றத்தில் நிறைய கமிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரியே நாடாளுமன்றத்திலையும் நிறைய கமிட்டிஸ் இருக்கும். பொது கணக்கு குழு, அப்புறம் மதிப்பீட்டு குழு, அப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு இப்போ எனக்கு ஞாபகம் வரல, பட் நிறைய கமிட்டிஸ் அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி மாநில சட்டமன்றத்திலையும் நிறைய கமிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த கமிட்டியோட தலைவர்களை நியமனம் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர் தான். ஸோ மாநில சட்டமன்றத்தில் இருக்கிற அனைத்து வகையான குழுவின் தலைவர்களையும் நியமனம் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர் தான். ஸோ அடுத்து பாருங்கள், கமிட்டிஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். ஸோ பொதுவாக நாடாளுமன்றத்தில் இருக்கிற கமிட்டிஸை 2 வகையாக பிரிக்கலாம். அதாவது நாடாளுமன்ற குழுக்களை 2 வகையாக பிரிக்கலாம். ஸ்டாண்டிங் கமிட்டி, அதோ கமிட்டி அப்படின்னு 2ஆக பிரிக்கலாம். ஸ்டாண்டிங் கமிட்டினா நிலையான குழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோ கமிட்டியை வந்து தற்காலிக குழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஸ்டாண்டிங் கமிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது எப்போதுமே இருக்கும், அதை வந்து கலைக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு பெர்மனண்ட்டான ஒரு அமைப்பு அது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 6 டைப் இருக்குது. ஸ்டாண்டிங் கமிட்டியில் 6 டைப் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அது தற்காலிக குழுக்கள், அதாவது அதோ கமிட்டி பார்த்தீங்கன்னா தற்காலிகமானது. ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அதை போடுவாங்க, அந்த விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை தூக்கிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2 மாநிலத்துக்கு இடையில் நதிநீர் பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக ஒரு கமிட்டி போடலாம். அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கமிட்டியை கலைச்சிடுவாங்க.
இந்த தற்காலிக குழுக்கள் 2 வகைப்படும். நிலையான குழுக்கள் 6 வகைப்படும். தற்காலிக குழுக்கள் 2 வகைப்படும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட் இது. இதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது சரிங்களா.